15,000 கோடி செலவு பண்ணி கட்டப்பட்ட அம்பானியோட வீட்டில் ஏசியே கிடையாது அப்படின்னு நான் சொல்லலை, இந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட் சொல்லுது. இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, ஏசி அப்படின்னா அதுக்கு ஒரு இன்டோர் யூனிட் அவுட்டோர் யூனிட் இருக்கும், அதான லாஜிக்கு. ஸோ அப்போ இந்த பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே அவுட்டோர் யூனிட் கனெக்ட் பண்ணவே இல்லை அப்படின்னா நியாயப்படி பார்த்தா அங்கே ஏசி இல்லைன்னு தானே அர்த்தம். அதானே உலக வழக்கம். அப்புறம் எப்படி இது கூலாகும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதில் மார்பிள், ஃப்ளவர்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் இந்த மாதிரியான நேச்சுரலான பொருட்களை பயன்படுத்தி அதில் ஒரு வென்டிலேஷனை கிரியேட் பண்ணி டெம்பரேச்சரை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்களாம். சூப்பரான விஷயம் இல்லை? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பொதுவாகவே அடுக்குமாடி கட்டடங்களுக்கு மொத்தமாக கூலிங்கை கொடுக்கணும் அப்படின்றப்போ சின்ன சின்ன அவுட்டோர் யூனிட்ஸ் வச்சு அதுக்குன்னு இன்டோர் யூனிட்டை வச்சு குட்டி குட்டி ஏசியெல்லாம் இன்ஸ்டால் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. அதுக்குன்னு சென்ட்ரலைஸ்டாக ஏசி சிஸ்டம்ஸ் இருக்கும். இதில் மெஜாரிட்டி ஆஃப் த காம்போனன்ட்ஸ் எல்லாமே வெளியில் தான் இருக்கும். ஏசியோட கூலிங் பைப்ஸு, ப்ளோயரு இந்த மாதிரி ஒரு சில காம்போனன்ட்ஸ் தான் பில்டிங்குள்ளே வந்துட்டு போகும். அப்போ அதோட கம்ப்ரஸரு மற்ற பெரிய காம்போனன்ட்ஸ் எல்லாத்தையும் வெளியில் செப்பரேட் ஆக்கி இல்லை அதுக்குன்னு ரூம் கொடுத்தோ இல்லை அதுக்குன்னு ஒரு ஏரியா அலாகேட் பண்ணியோ அங்கே தான் வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு சின்ன பில்டிங்குக்கே எப்படின்னா 15,000 கோடி செலவு பண்ணி கட்டப்படக்கூடிய பில்டிங்க்கு இந்த மாதிரி அவுட்டோர் யூனிட்டாக வைப்பாங்க. இந்த பில்டிங்லையும் சென்ட்ரலைஸ்டு ஏசி சிஸ்டம் தான். லாஸ்ட்டாக என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, திஸ் எனர்ஜி எஃபிஷியன்ட் செட்டப் பாசிபிளி இன்ஃப்ளூயன்ஸ்டு பை வாஸ்து பிரின்சிபல்ஸ் மினிமைசஸ் என்விரான்மெண்டல் இம்பாக்ட் வைல் மெயின்டைனிங் கம்ஃபர்ட். இந்த விஷயம் அதை கட்டின இன்ஜினியருக்கு தெரியுமான்னு தான் எனக்கு தெரியல. என் பிளான் இல்லை சார். சார் என் பிளான் இதில் இருக்கிற எதுவுமே அதில் இல்லை சார்.